ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு டிஎன்ஏ என்கிற கிரைம் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் பெரிய குப்பை கடங்குல ஒரு நபர் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்காரு. இந்த டெட் பாடியை போலீஸாக இருக்கிற லட்சுமி ராய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. விசாரணையில் அந்த டெட் பாடியோட வாயில் ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. அதில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் இருக்கு. அந்த வீடியோவில் கொலை செய்யப்பட்ட நபரை எப்படி கொடூரமா கொன்னாங்க அப்படிங்கிற வீடியோ தான் அதுல இருக்கு. இதுக்கப்புறமும் இன்னும் 2 நபர் கொடூரமா கொலை செய்யப்பட்டு பிணமா கிடைக்கிறாங்க. அந்த டெட் பாடி யாரு? இந்த 3 டெட் பாடிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கொலையெல்லாம் பண்ற நபர் யாரு? இவங்களோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன? கொலைகாரனை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை கிரைம் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. படத்துல அடுத்தடுத்து கொலை நடந்துட்டே இருக்கும். இதனால போலீஸ் டீம் ரொம்ப பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலைகளை பத்தின எந்த குழுவும் இவங்களுக்கு அந்த நேரம் கிடைக்காது. அந்த சீன்லாம் படத்துல ஓகேவா இருக்கு. படத்துல 3 பேரை ரொம்ப சித்திரவதை பண்ணி ரொம்ப கொடூரமா கொல்லப்படுறாங்க. அந்த சீன்லாம் படத்துல பயங்கரமா இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல கஞ்சா விற்கிற குரூப்பை போலீஸ் கையங்கலவமா பிடிப்பாங்க. அதெல்லாம் படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல நடிச்ச ஒரு சிலரோட நடிப்பு பரவலாம இருக்கு. படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தில் நடிச்ச நிறைய பேரோட நடிப்பு நாடகத்தன்மையா இருக்கு. லட்சுமி ராய் இந்த படத்துல போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த கெட்டப் அந்த அளவுக்கு சூட் ஆகல. அது மட்டும் இல்லாம போலீஸ் அப்படின்னாலே கம்பீரமா இருக்கணும். பட் இவங்க அப்படி இல்ல. படத்தோட இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் ப்ராப்பரா இல்ல. அதுலயும் ஒரு சீன்ல கொலைகாரன் போலீஸ்க்கு ஒரு பென்ட்ரைவ்ல வீடியோ அனுப்பியிருப்பான். அந்த வீடியோல கொலைகாரன் கையில வச்சிருக்கிற கத்தியில கொலைகாரனோட முகம் தெரியுதுன்னு லட்சுமி ராய் கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படத்தோட பிளாஷ்பேக் ஸ்டோரி அந்த அளவுக்கு அழுத்தமா இல்ல. படத்துல உள்ள பாட்டு படத்துக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கு. படத்தோட லவ் போர்ஷனும் ரொம்ப போரிங்கா இருக்கு. படத்தோட ஸ்கிரீன் பிளே மோசமா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல படம் எப்படா முடியும்னு இருக்கு. சுரேஷ் பாபு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. லட்சுமி ராய், சௌதன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.